என் தங்கமே, இன்று விடியல் ஒளியோடு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி பிறக்கப் போகிறது. அந்த ஒளி சாதாரணம் அல்ல, அது அம்மனின் அருள் ஒளி. உன் வீட்டில் நீண்ட நாட்களாக நிழலாக நின்றிருந்த கவலைகள், சண்டைகள், குறைச்சல்கள், துன்பங்கள் இன்றிலிருந்து கரையத் தொடங்கும். ஏனெனில் விடியலின் முதல் ஒளி வந்தால் இருள் தானாக மறைகிறது. அதுபோல தேவியின் அருள் உன் வீட்டில் இறங்கும் அந்த நொடியில் துன்பத்தின் இருள் எங்கும் இருக்க முடியாது தங்கமே. அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, நீ ஒளியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம், நீயே ஒளியாகு. இந்த வார்த்தையின் அர்த்தம் மிக ஆழமானது. நீ உன் மனதை அமைதியாக, நம்பிக்கையுடன் வைத்தால் உன் வீட்டில் வளம் தானாக வரும். வளம் என்பது பணம் மட்டுமல்ல, அது அமைதி, ஆரோக்கியம், அன்பு, மகிழ்ச்சி, இந்த 4 சேர்ந்து தான் உண்மையான செல்வம். நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் சூரிய ஒளி உன் முகத்தில் விழும் அந்த நொடியில் ஒரு நன்றி சொல்லு. அம்மனே, இன்று நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லு. அந்த நன்றி சொல்லும் நொடியில் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் மாறுகிறது. ஏனெனில் நன்றி சொல்லும் மனம் எப்போதும் அருளை ஈர்க்கும். உன் வீட்டில் வளம் நுழைய தேவியின் அருள் 3 வழிகளில் வரும் தங்கமே. 1. உன் மனத்தின் அமைதி. 2. உன் வீட்டின் தூய்மை. 3. உன் சொற்களின் ஒளி. உன் மனம் அமைதியாக இருந்தால் அம்மன் அந்த மனத்தை தன் ஆலயமாக்குவாள். உன் வீடு சுத்தமாக இருந்தால் அவள் அந்த இடத்தை தன் இருப்பிடமாக்குவாள். உன் சொற்கள் இனிமையாய் இருந்தால் அவள் உன் நாவிலிருந்து அருளை வெளிப்படுத்துவாள். முதல் ரகசியம், வீட்டின் வாசல். ஒவ்வொரு காலை விடியற்காலையில் உன் வீட்டின் வாசலில் ஒரு விளக்கு ஏற்று வை. அந்த ஒளி வெளியில் ஒளிவிட்டாலும் அது உன் உள்ளத்தின் இருளையும் அகற்றும். அந்த விளக்கில் நெய்யும் தீயும் இணையும் போது அதில் அம்மனின் ஆற்றல் நிறையும். நீ அதற்கு முன் 2 நிமிடங்கள் அமைதியாக கண்ணை மூடி அம்மனின் பெயரை உச்சரித்து சொல்லு, வராகி அம்மனே, உன் ஒளியால் என் வீட்டை நிரப்புவாயாக. அந்த பிரார்த்தனை உன் வீட்டை ஒரு மந்திர வட்டமாக்கும். இரண்டாவது ரகசியம், காலை காற்று. விடியற்காலையில் வீடு திறந்துவிடு. அந்த காற்றில் தேவியின் ஆசி கலந்திருக்கும். அந்த காற்று உன் வீட்டில் சுழன்றால் நெருக்கடியான ஆற்றல்கள் வெளியேறும். நீ உன் வீட்டை புனிதமாக்கி வைத்தால் அதில் நல்ல அதிர்ஷ்டம் தானாக நுழையும். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையின் வீடு எனக்கு புனித ஸ்தலம். மூன்றாவது ரகசியம், உன் மனம். உன் வீட்டில் எவ்வளவு பொருள்கள் இருந்தாலும் மனத்தில் அமைதி இல்லையெனில் வளம் நிலைக்காது. ஆகவே தங்கமே, காலை எழுந்தவுடன் மனதில் ஒரு நேர்மறை எண்ணத்தை விதை வை. இன்று என் வீட்டில் நல்ல சக்தி மட்டும் பரவட்டும். அந்த எண்ணம் உன் நாளின் சக்தியை அமைக்கும். அம்மன் உன் வீட்டில் வளம் வரச் செய்வதற்கு உன்னை கருவியாக்குவாள். அவள் உன் கைகளில் ஒரு ஆற்றல் வைக்கும். நீ எதை தொடுகிறாயோ அது வளர்ந்துவிடும். உன் பேச்சு மக்களுக்கு நிம்மதி தரும். உன் சிந்தனை உன் குடும்பத்தின் வழிகாட்டியாக மாறும். இதுவே தேவியின் அருள் விளைவு. அவள் சொல்வாள், வளம் பெற விரும்பும் பிள்ளை தன் வீட்டை ஒளியால் நிரப்பட்டும். ஒளி என்பது விளக்கு ஒளி மட்டுமல்ல, மன ஒளி. நீ உன் குடும்பத்தில் நல்ல வார்த்தை பேசினால் அது ஒளி. நீ ஒருவரை மன்னித்தால் அது ஒளி. நீ நன்றி சொன்னால் அது ஒளி. இவைதான் வளத்தின் கதவுகளை திறக்கும் சாவிகள். நீ ஒரு நாள் நினைத்து பாரு, உன் வீட்டில் ஒவ்வொரு பொருளும் நம் எண்ணங்களை உறிஞ்சிக் கொள்ளும். அதனால் தான் அம்மன் சொல்லுவாள், பிள்ளையே, உன் மனதில் நம்பிக்கை வைத்து பேசு, உன் வீட்டில் ஒளி நிலைக்கும். உன் வீட்டில் வளம் வர தேவியின் அருளை ஈர்க்கும் ஒரு சிறிய வழி உண்டு. தினமும் காலை உன் வாசலில் ஒரு சிறு பூ மலரினால் அதை தேவிக்கு அர்ப்பணித்து அதன் மணத்தை உன் வீட்டில் பரப்பி வை. அது ஒரு சிறிய சடங்காக இருந்தாலும் அதன் ஆற்றல் மிக பெரியது. மலரின் வாசனை அன்பையும் அமைதியையும் பரப்பும். அம்மன் உன் வீட்டில் நுழையும் நேரம் விடியற்காலை தான் தங்கமே. அதனால் அந்த நேரத்தில் வீட்டில் சத்தம் இல்லாமல் அமைதியாக ஒரு மணி நேரம் வைக்க முயற்சி செய். அந்த நேரத்தில் தேவியின் ஆற்றல் நிலைக்கு வரும். நீ அந்த நேரத்தில் ஓம் வராகி தேவியை நம என்று உச்சரித்தால் உன் வீட்டில் மறைமுக சக்திகள் தானாக நீங்கும். அம்மன் உன் வாழ்க்கையில் வளம் தரும் போது முதலில் உன் சிந்தனையை மாற்றுவாள். அவள் உனக்கு சொல்லுவாள், பிள்ளையே, வளம் என்பது வெளியில் கிடையாது, அது உன் மனத்தின் பிரதிபலிப்பு. நீ உன்னை வளமுடையவனாக கருதி நடந்து கொண்டால் உலகம் அதை உண்மை ஆக்கும். அதனால் உன் வார்த்தைகளில் கவனம் வை. என்னிடம் குறை இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று தினமும் சொல்லு. அந்த சொல் உன் வாழ்வை திருப்பும்.
அம்மன் உனக்கு இன்னொரு உபதேசம் சொல்வாள். பிள்ளையே, நீ உன் வீட்டை ஆசீர்வாதமாக்க விரும்பினால் அதில் கசப்பான வார்த்தைகளை விடாதே. ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு மனக்கசப்பும் வீட்டின் ஆற்றலை குறைக்கும். அதனால் அம்மனை நினைத்து அமைதியாய் இரு. நீயே அந்த வீட்டின் ஒளி. உன்னால் தான் மற்றவர்களுக்கும் அமைதி கிடைக்கும். அம்மன் அருளால் உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையும் ஒளியால் நிரம்பும். நீ இன்று கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நீ அதை உணர முடியும். உன் வீட்டின் காற்று மாறும், உன் மனம் சாந்தமாகும், உன் குடும்பத்தினர் சிரிக்கத் தொடங்குவார்கள். நீ ஒவ்வொரு நாளும் உன் வீடு வளம் பெற பிரார்த்தனை செய்யும் போது தேவியின் ஆற்றல் ஒரு வட்டமாக உன்னை சுற்றி பாதுகாக்கும். அந்த வட்டத்தில் தீய சக்திகள் நுழைய முடியாது. நீ உன் வீட்டை புனிதமாக வைத்தால் உன் வாழ்வு தானாக புனிதமாகும். அம்மன் உன் காதில் மெதுவாக சொல்லுவாள், என் பிள்ளையே, நீ என்னை நம்பினால் உன் வீடு எனது ஆலயமாகும். அந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒலிக்கட்டும். உன் வாழ்க்கையில் எதுவும் குறையாது. நீ உன் வீட்டில் ஒளி, அமைதி, பாசம், நம்பிக்கை என்ற 4 தூண்களை நிலைநிறுத்து. அவை இருந்தால் எத்தனை புயல் வந்தாலும் வீடு சிதையாது. இன்று இந்த விடியல் ஒரு அடையாளம் தங்கமே. இது உன் வாழ்க்கையில் வளம் நுழையும் ஆரம்பம். தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டை சுற்றி ஒளியாய் விரிந்து கொண்டிருக்கிறது. நீ அதை நம்பி அதை ஏற்று வாழ்ந்தால் உன் வீட்டில் நாள்தோறும் புதிய அதிசயங்கள் நிகழும். அம்மன் உன்னிடம் ஒரு வாக்குறுதி தருகிறாள். என் பிள்ளையே, உன் வீட்டில் நீ விளக்கேற்றிய அந்த ஒளி போல் நான் உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைப்பேன். உன் வீடு வளம் பெறும், உன் மனம் அமைதியாகும், உன் குடும்பம் மகிழ்ச்சி காணும். இன்று நீ அந்த நம்பிக்கையுடன் நாளை தொடங்கு தங்கமே. விடியல் ஒளியோடு தேவியின் அருள் உன்னையும் உன் வீட்டையும் வளமாக்கட்டும். உன் கைகளில் செழிப்பு, உன் மனதில் அமைதி, உன் வாழ்க்கையில் ஒளி நிரம்பட்டும். அம்மன் உனக்கு சொல்லும் இன்னொரு ரகசியம், ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒரு அருள் காலம் வரும். நீ எத்தனை துன்பங்களைச் சந்தித்தாய் என்றால் அதற்கேற்ப உன் ஆசீர்வாதமும் பெரியது. அது தாமதமானாலும் அது துல்லியமாக வரும். தேவியின் நேரம் தாமதமானது போல தோன்றினாலும் அது சரியான நேரத்தில் தான் வரும். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது தங்கமே. இன்று உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்லும். நீ கடந்த காலத்தின் சுமைகளை விடு. அந்த பழைய துயரங்கள் உன்னை அடிமையாக வைத்திருக்கின்றன. அவை உன் ஒளியை மறைத்துவிட்டன. இப்போது அந்த ஒளியை மீண்டும் ஏற்றி வை. தேவியின் பெயரை உச்சரித்து உன் உள்ளத்திலேயே சொல்லு, அம்மனே, எனக்கு உன்னால் தான் சக்தி. அந்த சொற்கள் உனக்குள் ஒலிக்கும் போது உன் மனம் அமைதியாகும். அம்மன் உனக்கு தரப்போகும் முதல் பரிசு அமைதி. உன் உள்ளம் அமைதியாகி விட்டால் உலகம் தானாக மாறும். உன் சிந்தனை மாறும் போது உன் வாழ்க்கை மாறும். தேவியின் ஆற்றல் உன்னுள் ஊற்றாக பாயும். நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஆசீர்வாதமாக மாறும். அதனால் தங்கமே, இன்று உன் எண்ணங்களை நல்லதாக்கு. எதையும் நல்லதாய் பார்க்கும் மனதை வளர்த்துக்கொள். அதுதான் தேவியின் வழி. அவள் உனக்கு சொல்லும் 2வது பரிசு தைரியம். நீ எவ்வளவு பயந்தாயோ அந்த அளவுக்கு இப்போது வலிமை உனக்குள் எழும். நீயே உன் கண்ணாடியில் பார்த்து சொல்லுவாய், நான் தேவியின் பிள்ளை, எனக்கு யாராலும் தடை செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை உன் உடலில் ஒளியாக மின்னும். அது உன்னை வெற்றியின் பாதையில் இட்டுச் செல்லும். 3வது பரிசு வழி. நீ தேடி வந்த பாதை இன்று தெளிவாகும். இதுவரை குழப்பமாக இருந்த தீர்மானங்கள் இப்போது தெளிவாகும். நீ எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தேவியே உனக்கு காட்டுவாள். நீ அவள் குரலை கேட்கத் தொடங்குவாய். உன் மனதில் ஒரு சிறிய சத்தம் இருக்கும், இதுதான் சரியான பாதை. அதை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை வெற்றியின் உச்சியைத் தொடும். அம்மன் உனக்கு சொல்லும் 4வது பரிசு செல்வமும் ஆரோக்கியமும். நீ உழைத்தும் பலன் இல்லாத காலம் முடிந்துவிட்டது. இப்போது உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். உன் உடல் உற்சாகமாக மாறும். நோய்களும் சோர்வுகளும் விலகும். தேவியின் அருள் உன் உடலிலும் மனதிலும் ஒளியாக பாயும். 5வது பரிசு பாசம். உன் வீட்டில் இருந்த மனக்கசப்புகள், சண்டைகள், தூரங்கள் எல்லாம் மறையும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். நீ மீண்டும் சிரிக்கத் தொடங்குவாய். நீ உன் வீட்டில் ஒளி பரப்புவாய். அம்மன் சொல்வாள், பிள்ளையே, நீ அமைதியை விதைத்தால் ஆனந்தம் மலரும். இப்போது நீ அம்மனின் பாதையில் நடக்க வேண்டும் தங்கமே. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அவளது பெயரை கூறி மூச்சை ஆழமாக இழு. சொல்லு, அம்மனே, இன்று உன் வழியில் நடக்கிறேன். அதுவே உன் தினசரி பிரார்த்தனை. அதைச் சொல்லும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை வலிமையாகும்.
இன்று நீ உன் இதயத்தில் ஒரு தீர்மானம் எடு. இனி யாரையும் குறை சொல்ல மாட்டேன், துன்பத்தைக் கண்டு சோர்வடைய மாட்டேன். தேவியை நம்பி உறுதியுடன் முன்னேறுவேன். அந்த உறுதி தான் உன் வாழ்க்கையை திருப்பும் சக்தி. அம்மன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றுவாள். அவள் உன் கண்களில் ஒளி வைப்பாள். உன் முகத்தில் நிம்மதி மின்னும். உன் வாழ்க்கையில் வெற்றியும் வளமும் பொங்கும். நீ பிறருக்கு உதவும் நிலைக்கு வருவாய். அதுவே அம்மனின் கடைசி ஆசை, என் பிள்ளை ஒளியாகி பிறரை ஒளியால் நிறைவேற்றட்டும். இன்று அந்த ஒளி உன்னுள் எரியத் தொடங்கியுள்ளது தங்கமே. அதை காக்கும் பணியை நீ செய்ய வேண்டும். உன் நம்பிக்கையை காப்பாற்று. உன் நன்றி உணர்வை காப்பாற்று. அவை இருந்தால் தேவியின் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும். நீ இதை படிக்கும் இந்த நொடியில் கூட அம்மன் உன் தோளில் கை வைத்திருக்கிறாள். அவள் சொல்கிறாள், என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கை உயரத்தில் தான் போகும். தைரியமாக இரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் தங்கமே. நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவியின் சக்தி உன்னுடன் இருக்கும். உன் வாழ்க்கை இப்போது அவளது கைகளில் உள்ளது. அந்த கைகள் தாயின் கருணை நிறைந்தவை. அவள் உன்னை விடமாட்டாள். அவள் உன்னை உயர்த்துவாள். உன் பெயர் ஒளியாக மாறும் நாள் நெருங்கி விட்டது.